ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்டு தி பேட்லேண்ட்ஸ் உடைய சீசன் 2 ஃபுல்லுத்தையுமே ஒரே வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த உலகத்தின் பேரழிவுக்கு பின்னாடி மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா பேட்லேண்ட்னு ஒரு பெரிய இதை உருவாக்கி அதுக்குள்ளே இருக்கிறத 7 பகுதிகளாக பிரித்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தலைவர்களை தான் நம்ம பேரோன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்காக கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காம செக் பண்ணிட்டு இதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அந்த பேரோன் தலைவர்களுக்கு கீழே கிளிப்பர்ஸ்னு இருப்பாங்க, அதாவது பாதுகாவலன் மாதிரி. அதுல ஒருத்தன் தான் அந்த கதையோடைய ஹீரோ. அதுவும் போன பார்ட் கடைசியில் எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா அந்த எம்கேவை துறவிகள் பிடிச்சு பாக்ஸ்ல போட்டு கார்ல எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. அது போக நம்ம ஹீரோவையும் ரிவர் கிங் பிடிச்சிட்டு போயிருப்பான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை தான் இந்த பார்ட்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த சீசனோடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. போன பார்ட்ல நம்ம ஹீரோவை அந்த ரிவர் கிங் பிடிச்சிட்டு போயிருப்பார் இல்லையா. எம்கேவோடைய தலையை தர சொன்னா வேற உன்னுடைய தலையவா தந்து என்னை ஏமாத்துற, இரு நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு பேட்லேண்டுக்கு வெளியில கூட்டிட்டு வந்து அங்க கோல் லார்டுன்னு சொல்லப்படுற ஒரு கொடூரம் கிட்ட நம்ம ஹீரோவை வித்துடுறாரு. ஸோ அந்த கோல் லார்டுன்னு சொல்லப்படுற நிலக்கரி தலைவன் என்ன பண்ணுவானா ரொம்பவே கொடுமையா அவனுக்கு கீழே இருக்கிற அடிமைங்க கிட்ட வேலை வாங்குவான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவை ஒரு அடிமையா வித்துடுறாரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோவை அந்த ரிவர் கிங்கும் ஒரு 6 மாசம் கடுமையா வேலை வாங்கிட்டு தான் இப்படி இங்க வித்துருந்துருப்பான். ஸோ இனிமேல் ஒரு செகண்ட் கூட இங்க இருக்கக்கூடாது, எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்ததுமே அவனை கட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே உடைச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சிடலாம் ட்ரை பண்றான். இருந்தாலுமே அந்த நிலக்கரி தலைவனுடைய ஆட்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை அசால்ட்டா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு எங்க கிட்ட இருந்தே நீ தப்பிக்க ட்ரை பண்றியா, இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லுமே நீ அடிமை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலையும் அடைச்சு போட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஜெயில பெஞ்சின்ற மாதிரி ஒருத்தன் காமிக்கிறாங்க. ஸோ இவனை நம்ம குண்டு ஃப்ரெண்டுனே கூப்பிடலாம். ஸோ இவனை பத்தி சொல்லி ஆகணும்னா ரொம்ப ரொம்ப சோம்பேறி, ஆனா சாப்பிட்றதுல மட்டும் ஃபாஸ்டா இருப்பான். இப்படி இருக்க இந்த அடிமைகள்லாம் இருக்காங்கல்ல, இந்த நிலக்கரி தலைவன் என்ன பண்ணுவானா அடிமைகளை கொடுமையா வேலை வாங்குவான். டெய்லி அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி வேலை செஞ்சு முடிக்கணும்ன்ற மாதிரியான டாஸ்க் கொடுப்பாங்க. அதை முடிக்காதவங்கள கொலை கூட பண்ணுவானா பாத்துக்கோங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவனுடைய சட்டையை கலட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை இந்த குண்டு ஃப்ரெண்டு பாத்துட்டான். அவனுடைய முதுகுல வேற நிறைய டேட்டூஸ் இருக்கும்ல. ஸோ டேட்டூஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு பேரோனுடைய பாதுகாவலன் தான் இவன் ஒரு கிளிப்பர் அப்படின்னா இவனுக்கு நிறைய சண்டை வித்தைகள்லாம் தெரியும், கொடூரமானவன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த குண்டு ஃப்ரெண்டை மிரட்டி, இங்க பாரு இதை பத்தி வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய தலை உன்னுடைய உடம்புல இருக்காது, என்னுடைய கையில இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட இந்த குண்டு ஃப்ரெண்டும் நான் எப்ப வெளியில சொல்ல போறேன்ற மாதிரி சொல்லிட்டான். அதே சமயத்துல இந்த நிலக்கரி தலைவனும் பாத்தீங்கன்னா இன்னைக்கான வேலையை யாரெல்லாம் முடிக்கலையோ அவங்களெல்லாம் கொடூரமா கொலை பண்றான். ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஏரியாவுடைய மேப் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவனும் பாத்தீங்கன்னா வச்சிருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அடிமையா இருந்தவன் இந்த குண்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ அது மூலமா நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த குண்டு ஃப்ரெண்டு இவன் மட்டும் தப்பிச்சு போயிடுவானா, நம்மளை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு போயிடுவானா, இது நல்லதுக்கு இல்லையே, இதை நம்ம அந்த நிலக்கரி தலைவன் கிட்ட சொன்னாவது அவன் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலக்கரி தலைவன் கிட்ட போய் இந்த மாதிரி ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கான்ல அவன் இங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் போடுறான். அது போக அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் ஒரு கிளிப்பர், அதாவது ஒரு பேரோனுடைய பாதுகாவலன். ஸோ அவனை நீங்க வெளியில எங்கேயாவது வித்தீங்கன்னா நிறைய விலைக்கு போவான். ஸோ அதனால என்ன நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்கள, நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக அப்படின்னு ஒரு வேல்யூவான இன்ஃபர்மேஷன் இந்த நிலக்கரி தலைவன் கிட்ட கொடுக்க அவனும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம எம்கேவை தான் காட்டுறாங்க. ஸோ எம்கேவை எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஒரு துறவி மடத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவனுக்குள்ள நிறைய சக்தி இருக்கும் போல, அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம எம்கே ஒரு காம்பஸ் பாக்குறான். ஸோ இந்த காம்பஸ் நம்ம ஹீரோடையது தானே, அதனால அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த இடத்தோடைய மாஸ்டர் வராங்க. ஸோ இவங்க தான் மாஸ்டர். பார்க்கறதுக்கு சின்ன வயசா இருந்தாலுமே நிறைய திறமை இருக்குது போல, நீங்க தான் இந்த இடத்தோடைய மாஸ்டரா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சாக்காய் கேட்க அவங்க அவங்களுடைய அந்த ஸ்டிக் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை தூக்கி தான் அவங்க கிட்ட போடுவாங்க. இவனோ பறந்து போய் பொத்துன்னு விழுறான். ஸோ அந்த அளவுக்கு பவர் இவங்க கிட்ட இருக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம எம்கே இவங்க கிட்ட நம்ம பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கான வித்தையை கத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட எனக்கு என்னுடைய பவரை கண்ட்ரோல் பண்ண நீங்க கத்து கொடுங்க அப்படின்னும் போது, ஆனா மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு இந்த பேப்பரால நீ ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணும், அதுல பாஸ் ஆனா தான் உன்னால உன்னுடைய பவரை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை இவன் மேல தூக்கி அப்படியே ஊதுறாங்க. அப்ப இவனுடைய பவர் ஆக்டிவேட் ஆகி அப்படியே கொடூரமா மாறுறான். ஆனா அந்த மாஸ்டர் பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு டக்குன்னு பாத்தீங்கன்னா அதை மறைய வச்சிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தலைவருடைய இடத்த காட்டுறாங்க. அவருடைய கோட்டை இப்போ பாலடைஞ்சு போய் இருக்குது, அங்கங்க செடியா முளைச்சிருக்குது. அதையும் தாண்டி அந்த தலைவருடைய பையன் இருப்பான் இல்லையா, அவனுடைய பேரு ரைடர் இல்லையா, அது போக அந்த தலைவருடைய பையன் இருப்பான்ல, அந்த பையன் யாரை கல்யாணம் பண்ணிருக்கானா அந்த தலைவருக்கு 3வது ஒய்ஃபா ஒருத்தங்க வரப்போ இருப்பாங்கல்ல, அவங்க கூட இவன் அஃபேர் வச்சிருந்திருப்பான்ல, அந்த பொண்ணை தான் இவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அது போக
அப்பா செத்து போயிட்டாரு, அவரோட இடத்துக்கு இனிமேல் நான் தான் ராஜா அப்படின்னு முதல் இடத்துக்கு இவன் இப்போ தலைவனா மாறி இருப்பான். அது மட்டும் இல்லாம மத்த பேரோன்ஸ் கூட ஒன்னு சேர்ந்திருப்பான்ல, அப்படி ஒன்னு சேர்ந்து ஒரு 3 டெரிட்டோரிய இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பான். அதுல ஒண்ணு வந்து அந்த விடோ லேடி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு ஆயில் ஃபேக்டரியும் உண்டு. இப்படி இருக்க அந்த ஆயில் ஃபேக்டரியில ரீசெண்டா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வர்றது இல்ல போல. ஏன்னா அங்க இருந்த அடிமைகள்லாம் அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு ஓடி விடோ லேடி கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க போல. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டவன் ஆயில் ஃபேக்டரிக்கு அப்படியே அடிக்கடி பார்க்கலான்ற மாதிரி போவான். சோ அங்க வந்து என்ன பண்ணுவானா, இவனுக்கு உண்மையா இருக்கிற நிறைய அடிமைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதும் அவங்களை இனிமே மோட்டிவேட்டும் பண்ணுவான். ஏன்னா அப்பதானே இந்த ஆயில் ஃபேக்டரி வந்து இனிமே நல்லா ரன் ஆகும். இப்படி இருக்க அந்த ஆயில் ஃபேக்டரியை அந்த விடோ லேடி ஈஸியா விட்டுருவாங்களா? அவங்களும் அவங்களுடைய பொண்ணான அந்த டில்டா பொண்ணு பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த ஆயில் ஃபேக்டரியை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அந்த ஆயில் ஃபேக்டரிக்கு வராங்க. அப்ப அந்த இடத்துல தலைவருடைய பையன் இருந்திருக்க மாட்டான். பதிலுக்கு இந்த அஃபேர் பொண்ணும் அவளுடைய அடியாட்களும் மட்டும் இருப்பாங்க. அவங்க இந்த டில்டாவை பார்த்ததுமே பயத்துல தெரிச்சு ஓடுறாங்க, கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க இல்லையா. இருந்தாலும் இந்த விடோ லேடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அங்க இருக்கிற அடியாட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு கொலை பண்ணிட்டு இந்த அஃபேர் பொண்ணு கிட்ட ஒழுங்கு மரியாதையா அந்த ஆயில் ஃபேக்டரியை எனக்கே கொடுத்துருங்க, இல்லைனா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி அந்த தலைவர் பையனுக்கு ஒரு மெசேஜையும் விட்டுட்டு போறா. அதுக்கப்புறம் இவங்களுடைய பேஸ்க்கு வந்ததுமே இவங்க கிட்ட நிறைய அடிமைகள்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை இருக்குது, உங்களுடைய அடிமைத்தனத்தை நான் கம்ப்ளீட்டா அழிக்க போறேன், அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. ஆனா சில அடிமைகள் அவங்களுடைய உண்மையான தலைவர்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்களால எங்க தலைவருக்கு ஏமாத்த முடியாது, நாங்க எங்களுடைய இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல இந்த விடோலடியும் அது உங்களுடைய இஷ்டம் தான், உங்களை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே பாத்தீங்கன்னா அவளுடைய பொண்ணான டில்டாவை அனுப்பி போற வழியில அவங்கள போட்டு தள்ளிடுவா. ஏன்னா இந்த விடோலடியை பொறுத்தவரை அடிமைகள் எல்லாருமே ஒன்னு இவளுக்கு கீழே இருக்கணும், இல்லைன்னா யாருக்குமே இருக்கக்கூடாது. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறகுது. பார்த்தா அந்த இடத்துல அந்த தலைவர் இருக்கிறாரு. சோ என்னன்னு பார்த்தா இவர் இனிமே சாகல போல. நம்ம ஹீரோ வந்து கடைசியில கத்தியால குத்தி இருந்திருப்பான் இல்லையா, இருந்தாலும் கடைசியில எப்படியே உயிர் தப்பிச்சிருந்திருக்கான். கடைசியா ஹீரோயின் கூட அந்த இடத்துக்கு வந்திருப்பாள்ல, அவளை வச்சுதான் அந்த தலைவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சு எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டாரு. அது போக இப்போ ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை வர பிறந்திருக்குது இல்லையா, அந்த குழந்தை பிறந்ததுக்கான சடங்கு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இந்த குழந்தையால தான் நான் இப்போ உயிரோட இருக்கிறேன், அதனால என்னுடைய வாரிசா நான் இந்த குழந்தைய வளர்க்க போறேன், எனக்கு அப்புறம் இவன் தான் இந்த இடத்த ஆள போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கையும் பண்றான். ஸோ இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காது. அது போக இவங்க எல்லாருமே மறைஞ்சு எந்த இடத்துல வாழ்றாங்கன்னா ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது, இந்த ரயில்வே ட்ராக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்தது அந்த தலைவருடைய முதல் மனைவி இருந்த இடத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தலைவர் வந்து கைவிட்டதுனால அவளுடைய அப்பாவுடைய இடத்துக்கு வந்திருப்பா. அவங்க கூட மதத்தை பின்பற்றுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. இப்போ அங்க ஏதோ ஒரு கல்யாணம் நடக்க போகுது போல. அதனால அந்த இடத்தோடைய தலைவரான அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ சடங்குலாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு 2 அடியாட்கள் வராங்க. அவங்க வந்து அங்க இருந்த எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அங்க இருக்கிற பொண்ணையும் மிரட்டி கடத்தி இந்த தலைவரையும் ரொம்பவே அசிங்கப்படுத்தி ஒரு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண போக இதை பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து சும்மா இருப்பாங்களா? ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய சண்டை வித்தெல்லாம் தெரியும் இல்லையா, அதனால அந்த 2 பேரையும் அடிச்சு எப்படியா அவங்கள கொலை பண்ணி இவளுடைய அப்பாவான அந்த தாத்தாவை காப்பாத்த. ஆனா காப்பாத்தினதுமே அந்த தாத்தா வந்து கோவப்படுறாரு. இங்க பாரு, இந்த மதத்தை பொறுத்தவரை அடுத்தவங்களுடைய உயிர் எடுக்கிற பொறுப்பு கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது, மனிதர்களாகிய நமக்கு அடுத்தவங்களுடைய உயிர் எடுக்க சக்தி கிடையாது, சோ நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவருடைய பொண்ணுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்தது நம்ம எம்கேவை தான் காட்டுறாங்க. அவன் எப்படியாவது அந்த பேப்பரை வச்சு நம்ம பாஸ் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதுல அடுத்த கட்ட விஷயமா என்ன பண்றாங்கன்னா, இவன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இந்த ரிவர் கிங் வந்து போட்ல நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவன் நிறைய பேரை கொலை பண்ணி தானே தப்பிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அது எப்படி தப்பிச்சான் அப்படின்னா, இவனுக்குள்ள ஏதோ ஒரு டார்க் சைடு இருக்குது. ஸோ அந்த டார்க் சைடு கூட போய் இவன் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இவனுடைய சப்கான்சியஸ்க்கு அந்த மாஸ்டர் வந்து அனுப்பி விடுறாங்க, ஏதோ ஒரு சடங்கு பண்ணி. அதே மாதிரி இவனுடைய மைண்டுக்குள்ளே வந்து இவன் என்ன பண்றான்னா அவனுடைய டார்க் சைடு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த டார்க் சைடு பாத்தீங்கன்னா இவனை விட ரொம்பவே பலசாலியா இருக்கிறதுனால எல்லாவற்றையும் இவனை தோக்கடிச்சுட்டே இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா அவன் செத்து போயிடுவான்றதுக்காக அந்த மாஸ்டரும் சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படியே அவனை வெளியில எடுத்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம வீல் சேர் தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் ஆல்ரெடி இந்த விடோ லேடிக்காக தானே ஸ்பையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரை விடோ லேடி மீட் பண்ண வரவும் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தலைவருடைய பையன் உனக்கு அகைன்ஸ்டா நிறைய பிளான் போட்டிருக்கிறான், 4 பேரனுடைய தலைவர்களை மீட் பண்ணி அவங்கள அவங்க கூட சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், அப்படி அவங்க மட்டும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா உனக்கு தான் ஆபத்து, ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னதும் இந்த வீடியோ லேடி என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா மற்ற தலைவர்கள் கூட அவன் மீட்டிங் போட போறானா அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு கண்டிப்பா நானும் போகணுமே, என்னுடைய ஆயில் ஃபேக்டரி எனக்கு திரும்ப வரணும், அவங்க மட்டும் அதுக்கு ஒத்துக்கலனா அங்க வச்சு நான் எல்லாரோடைய கதையுமே முடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த சைடு கொந்தளிச்சிட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அதான் அந்த நிலக்கரி தலைவனுடைய இடத்த காட்டுறாங்க. அந்த தலைவன் கிட்ட இந்த குண்டு ஃப்ரெண்ட் வந்து
ஹீரோ பத்தி எல்லாமே சொல்லியிருப்பான் இல்லையா, அப்படி எதுக்கு சொல்லியிருப்பானா இவனை விடுதலை பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நினைச்சு சொல்லியிருந்திருப்பான். ஆனா அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆகி அவனையும் நம்ம ஹீரோவையும் ஒரு இதுல வந்து அடைச்சு போட்டுடுறாங்க. அடைச்சு போட்டு நீங்க 2 பேருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை நடக்கும்ல அந்த இடத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இங்க வரப்போற எல்லாரு கூடயும் இவங்க சண்டை போடணும் போல. ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சண்டை போடுவான்ல, அதுல ஒருத்தன் சண்டை போட வரவும் அவனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு ஒரு இதுல தள்ளி விட்டுறான். அது வந்து ஒரு வெண்ட் மாதிரி இருக்குது, அது உடச்சிட்டு வெளியில போக ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில ஓடி வந்துடுறாங்க. அப்புறமா அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இதுல உட்காந்து நம்ம ஹீரோ வந்து அவனுடைய சங்கிலியை வந்து கலட்டுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவனால முடியல. இந்த சைடு இந்த குண்டு ஃப்ரெண்டுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை போல, நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சாப்பிட்டுட்டு ஒரு சிக்கன் போனை வச்சு அவனுடைய சங்கிலியை வந்து கலட்டிடுறான். இதை பார்த்து ஹீரோ சாக்காக அப்புறம் என்ன ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றான். எப்படியோ இவங்க அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டாங்க இல்லையா, இப்போ நம்ம ஹீரோக்கு அடுத்தது என்ன வேலைன்னா பேட்லேண்டுக்குள்ள போகணும், எப்படியாவது அவன் நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பேட்லேண்டுக்குள்ள போறதுக்கான இதை வந்து பார்க்கறான். பார்த்தா செவரெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குது. ஸோ உள்ள போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் எப்படியாவது உள்ள போயிடுவேன், வேற ஏதாவது வழி இருக்குன்ற மாதிரி அவனுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றான். அப்படி போகும்போது சில்வர் மூன்னு சொல்லப்படுற ஒரு மொட்டை தலையை வந்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றான். ஸோ இவர் யாருன்னா இவரும் வந்து ஒரு கிளிப்பரா இருந்திருப்பாரு. அது போக இப்போ இந்த நிலக்கரி தலைவன் இருக்கான்ல, அவனுக்கு நம்ம ஹீரோ தப்பிச்சு போனது தெரிஞ்சதுமே ஹீரோவை பிடிச்சிட்டு வரவங்களுக்கு நிறைய காசுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பான். அதனாலதான் இந்த சில்வர் மூணு வந்திருக்கிறாருன்னு நினைச்சா ஹீரோவை பிடிக்கிறதுக்கு பதிலா ஹீரோ அட்டாக் பண்ண வருவாங்கல்ல நிறைய பேர், அதான் அந்த நிலக்கரி தலைவனுடைய ஆட்கள், அவங்க எல்லாத்தையுமே இவர் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது அவருடைய சட்டையை கழட்டும் போது தான் பின்னாடி ஏகப்பட்ட டேட்டூ இருக்குது. ஸோ இவரும் ஒரு கிளிப்பர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படின்னா இவருக்கும் பேட்லேண்டுக்கும் ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் நம்ம ஹீரோவையும் அந்த குண்டு ஃப்ரெண்டையும் அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு கிளிப்பரா இருந்தேன், யாருக்கு கீழேனா அந்த விடோ லேடி இருக்காங்கல்ல அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய கிளிப்பரா இருந்தேன், அவங்களை எதிர்க்கிற எல்லாத்தையுமே நான் கொலை பண்ணேன், கிட்டத்தட்ட 999 பேரை நான் கொலை பண்ணிட்டேன். ஆனா அந்த டைம்ல நான் திடீர்னு காதல்ல விழுந்துட்டேன், அதனாலேயே நான் அந்த வேலையை விட்டுட்டு ரிட்டையர்ட் ஆகி நார்மல் லைஃபை லீட் பண்ணலான்ற மாதிரி என்னுடைய ஒய்ஃப் கூடயும் குழந்தை கூடயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஆனா கிளிப்பரா இருந்தவங்க அந்த மாதிரி மாறக்கூடாது போல, எனக்கு வந்த சாபம் என்னுடைய ஒய்ஃபையும் என்னுடைய குழந்தையுமே கொலை பண்ணிட்டாங்க, அதனாலேயே மறுபடியும் நான் பழைய லைஃப்க்கு வந்துட்டேன். ஸோ நான் 999 வீரர்களை கொலை பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு திறமையான வீரனை நான் கொலை பண்ணிட்டேன்னா கிட்டத்தட்ட 1000 பேரை கொலை பண்ணதுக்கான டேட்டு போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி அவருடைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே சீனும் கட் ஆகுது, தூங்கிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காலையில எழுந்திரிச்சு நாங்க இங்க இருந்து கிளம்பணும், எங்களுக்கு வேற வேலை இருக்குது, பேட்லேண்டுக்கு போகணும் அப்படின்னதும், ஆனா அந்த சில்வர் மூன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கே சேலஞ்ச் பண்றான். இங்க பாரு, நான் பார்த்த வீரன்லயே நீ ஒரு சிறந்த வீரன், ஸோ நீ என் கூட போட்டி போடு, என்ன ஜெயிச்சா நீ இங்க இருந்து கிளம்பிடலாம், என்னுடைய ஸ்வாடையும் நீ எடுத்துட்டு போனா பேட்லேண்டுக்குள்ள போறதுக்கான ஒரு வழி கிடைக்கும், அதே இது நான் ஒன்னு கொலை பண்ணிட்டேன்னா 1000வது டேட்டூவை வந்து நான் ஒன்ன குத்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறான். ஸோ 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த சில்வர் மூணும் சாதாரணமான ஆள் கிடையாது இல்லையா, பயங்கரமா சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோவும் சாதாரணமான ஆள் கிடையாது இல்லையா, அவனும் பறந்து பறந்து அடிச்சு எப்படியோ பாத்தீங்கன்னா கடைசியில சில்வர் மூனையும் ஜெயிச்சிட்டான். ஸோ ஜெயிச்சா அந்த ஸ்வாடை கொடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி அவருடைய ஸ்வாடையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம எம்கேவை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா அந்த துறவிய மடத்துல இருக்கிற சீக்ரெட்டான ஒரு மிரர் ரூமுக்கு போறான். ஏன்னா அங்க வச்சுதானே அந்த மாஸ்டர் வந்து இவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட்குள்ள அனுப்பி இவனுடைய டார்க் சைடு கூட சண்டை போட வச்சாங்க. அந்த இடத்துக்கு மறுபடியும் சீக்ரெட்டா யாருக்கும் தெரியாம போறான், அதுவும் நைட் டைம்ல. அந்த டைம்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன பாக்ஸ் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அங்கேயே யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உள்ள வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ள இருந்த நிறைய பேர் வெளியில எடுக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த துறவி மடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க. ஸோ சாக்காகி பார்க்குறவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நீடில் மாதிரி இருக்குது, அதை வச்சு குத்தி அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதை பார்த்து சாக்காகி தடுக்கலான்னு போகும்போது ஒருத்தங்க வந்து நம்ம எம்கேவை ஸ்டாப் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா இவங்க நம்ம எம்கேவோடைய ட்ரெயினர் போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நீ சீக்கிரட்டா வந்திருக்க கூடாது, அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி இங்க யாரெல்லாம் ஒபே பண்ண மாட்டுக்காங்களோ, யாரெல்லாம் ரூல்ஸை மீறி செயல்படுறாங்களோ அவங்களுடைய டார்க் சைடு வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றதுன்றது அர்த்தம். அதனால தான் அவங்கள இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, இனிமேல் வராத அப்படின்னதும் நம்ம எம்கே என்ன சொல்றானா இங்க பாரு, இதெல்லாம் தப்பா படுது, அதனால நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், நீயும் என் கூட வரியானும் போது இல்ல நான்லாம் வரமாட்டேன், ஏன்னா நம்ம தப்பிச்சு போனாலுமே கண்டிப்பா இந்த மாஸ்டருடைய ஆளுங்க வந்து நம்மளை வேட்டையாடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட. இந்த எம்கே மட்டும் பாத்தீங்கன்னா நான் மட்டும் தப்பிச்சு போறேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்படி போகும்போது அந்த சீக்ரெட்டான மிரர் ரூம்குள்ள வந்து
அங்க உள்ள பேப்பர் எடுத்து மறுபடியும் இவனுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். ஏன்னா இவனுடைய அம்மா எப்படி இறந்தாங்கன்ற உண்மை தெரியணுன்றதுக்காக. அவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னா இவனுடைய டார்க் சைடு இருக்கு இல்லையா, அதான் ரத்தம் வந்தா கொடூரமா மாறுவான் இல்லையா, அவனால தான் இவனுடைய அம்மாவும் இறந்து போயிருக்காங்கன்றது இவனுக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம தலைவரை தான் காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கார் இல்லையா, நம்ம ஹீரோயின் தான் அவருடைய தலையை மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து காமிக்கிறா. அப்படி காமிக்கும் போது இவருடைய டியூமர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருதுன்ற மாதிரி தெரிய வருது. ஆனா உண்மை என்னன்னா நம்ம ஹீரோயின் வேணுக்குனே வேற ஒருத்தவங்களுடைய எக்ஸ்ரே இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்ரேய இவருடைய எக்ஸ்ரேன்ற மாதிரி காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கா. ஏன்னா டியூமரை வந்து குணப்படுத்த முடியாது, அதுக்கான மருந்து வந்து அதுக்கான இது வந்து இனிமே வரல போல, இவட்ட இல்ல போல. ஒருவேளை இவளால முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோயினை எப்போ கொண்டிருப்பாரு போல. சோ இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும், குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்ன்றதுக்காக தான் ஏமாத்திட்டு இருக்கா. அந்த டைம்ல இந்த தலைவருக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா இந்த மாதிரி 5 தலைவர்கள் ஒன்னா மீட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிய வரவும் இவருடைய அடியாடெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த மீட்டிங்க்கு நம்ம யாரும் எதிர்பார்க்காத டைம்ல போய் என்ன தப்பு நடந்திருக்கோ அதை சரி பண்ணணும், அதுக்கு எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க, ஆயுதம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் என்ன அந்த மீட்டிங்குக்கு வேற கிளம்பணும் இல்லையா, அதனால எல்லா அடியாட்களையும் கூட்டிட்டு கடைசியா ஒரே ஒரு மிச்சம் இருக்கிற சோல்ஜரை நம்ம ஹீரோயினை இங்க சேஃபா பாத்துக்க சொல்லிட்டு அவ தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக காவலுக்கு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, இத்தனை நாள் நிறைய பிளான் போட்டு வச்சிருப்பா போல. அதுல ஒரு பிளானை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறா. ஒரு ரூம்ல இருக்கிற வெண்ட் மூலமா வெளியில தப்பிச்சு போயிடணும்ன்றதுக்காக ரோப் எல்லாம் தூக்கி போட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயினால முடியல. அதனால அவளை பாத்துக்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டியை போட்டிருப்பாங்க இல்லையா, அவருக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு அவர் மயக்கமானதுமே அங்கிருந்து மெயின் கேட் வழியா தப்பிச்சு போலான்ற மாதிரி வேகமா கிளம்புறா. ஆனா மெயின் கேட்லயும் ஒரு பூட்டு கிடக்குது, அவளால தப்பிக்க முடியல. அதை உடைச்சாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடியே செக்யூரிட்டியும் வந்துடுறான் அரைமயக்கத்துல. அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிக்கவும் ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா பக்கத்துல ஒரு கல் இருக்கும், அதை எடுத்து அவனுடைய மண்டையிலே அடிச்சுட்டு மறுபடியும் தப்பிக்க ட்ரை பண்றா. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்த சீன்ல நம்ம தலைவர் பையனுடைய இடத்த காட்டுறாங்க. அவன் இருக்கிற இடத்துக்கு தானே இப்போ 5 தலைவர்கள் வர போறாங்க. சோ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நம்ம விடோ லேடியும் வராங்க. சோ விடோ லேடியா இவன் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டான், ஏன்னா இவளுக்கு அகைன்ஸ்டா தானே இந்த மீட்டிங்ல பேச போறான். இருந்தாலும் இவன் வந்திருக்கிறதுனால வெல்கம் பண்றான். சோ விடோ லேடியும் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போறாங்க. உள்ள நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுலயும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி இருக்கிறாங்க. இவங்க தான் 5வது ஏரியாவுடைய தலைவி. சோ அவங்களை கூப்பிட்டு நம்ம விடோ லேடி வந்து தனியா மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். சோ ஆக்சுவலா இந்த 5வது தலைவி இருக்காங்க இல்லையா, இவங்க எதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இந்த அடிமைகள்லாம் இருக்காங்கல்ல, இந்த அடிமைகளை வாங்குறதும் விற்கிறதும், யார் யாருக்கு எவ்வளவு வேணும், எத்தனை அடிமைகளை வந்து அனுப்பணும், எத்தனை அடிமைகளை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்புல இருப்பாங்க. அதனால தான் இவங்களை சேர்ந்த எல்லாருமே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்படி இருக்க நம்ம விடோ லேடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க என்னுடைய ஆயில் ஃபேக்டரியவே அந்த தலைவருடைய பையன் எடுத்துக்கிட்டான், முதல் தலைவருடைய பையன் எடுத்துக்கிட்டான். ஸோ நீங்க இப்போ இங்க நடக்க போற மீட்டிங்ல எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி நீங்க சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு நான் வந்து பதிலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் போது இந்த வெள்ளை தலைவிலையும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அடிமைகளுக்கு ஷெல்டர்லாம் கொடுக்கீங்களே, என்கிட்ட இருந்து தப்பிச்சு வர அடிமைகளை நீங்க பாத்துக்கிறீங்கன்றத நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்க இனிமேல் அடிமைகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாம இருந்தாதான் என்னால என்னுடைய பிசினஸை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த டீலுக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம விடோ லேடியும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கட் பண்ண அடுத்தது பாத்தீங்கன்னா மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த விடோ லேடி வந்து எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த தலைவருடைய பையன் வந்து எனக்கு சொந்தமான அந்த ஆயில் ஃபேக்டரி வந்து எடுத்துக்கிட்டான், அதனால அந்த ஆயில் ஃபேக்டரியை நீங்க தான் மீட்டு கொடுக்கணும், அது போக எனக்கு எதிராக தான் உங்களை மீட்டிங்குக்கும் கூப்பிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் எடுத்து வைக்க இங்க தலைவருடைய பையன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறானா, இங்க பாருங்க இந்த விடோ லேடி வந்து ரூல்ஸுக்கு மீறி நிறைய செயல்பட்டுட்டாங்க. இவளுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பேரோன் பொறுப்பு இவங்களுக்கு வராது, ஆனா அதையும் இவங்க வலுக்கட்டாயமா எடுத்துக்கிட்டாங்க. அது போக நம்ம பேட்லேண்டோடைய ரூலை நிறைய இதை இவங்க வந்து மீறிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு கரெக்டான பாயிண்ட் எல்லாம் எடுத்து விட, அதனால மீட்டிங்ல இருந்த தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த விடோ லேடிக்கு அகென்ஸ்டா திரும்பிட்டாங்க. ஸோ உங்க மேலதான் தப்பு, ஒழுங்கா இங்க இருந்து விலகிருங்க, அந்த ஆயில் ஃபேக்டரிலாம் உங்களுக்கு தர முடியாது, உங்களுடைய தலைவி பொறுப்பையும் நாங்க பறிக்கிறோம் அப்படின்னதும் விடோ லேடி விடுவாங்களா? ஆல்ரெடி இன்னொரு பிளானோட தான் வந்திருந்தாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இப்படி மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் உங்க எல்லார் மேலேயும் வார் தொடுப்பேன் அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்த அடியாட்கள் சுத்த வளைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம தலைவர் வர்றாரு, முதல் ஏரியாவுடைய தலைவர். அவ்வளவுதான், இதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க. இவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு விடோ லேடி ஷாக்காக, ஐயோ நம்மளுடைய அப்பா உயிரோட இருக்காரா அப்படின்னு அந்த தலைவருடைய பையனும் ஷாக்காக, அவ்வளவுதான் இந்த இடத்துல ஒரு கலவரமே நடக்குது. அப்ப கரெக்டா நம்ம விடோ லேடியோடைய பொண்ணான அந்த டில்டா இறங்கி அவ பங்குக்கு நிறைய பேர் அட்டாக் பண்ண இங்க இந்த தலைவருடைய பையன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த தலைவர் அவனை சேஸ் பண்ணி பிடிச்சி எதுக்கு எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்தியையும் அவர்கிட்ட கொடுத்து முடிஞ்சா என்ன கொலை பண்ணு அப்படின்னதும் அவன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறான். அதனால
அதனாலேயே கடைசியில இவரே அவருடைய பையனை வந்து கொலை பண்ணிடுறாரு. அவ்வளவுதான். அப்படியே சீனும் கட்டாக அடுத்த சீன்ல நம்ம இந்த தலைவருடைய பையனுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதான் அந்த அஃபர் பொண்ணு, அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சபதம் எடுக்கிறா. ஏன்னா இவளுடைய ஹஸ்பண்ட் தான் இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவுடைய தலைவரா இருந்திருப்பாரு. இப்போ அவரையே கொலை பண்ணி சாட்சி போட்டதுனால அவன் அந்த தலைவி பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவளுக்கு கீழே இருக்கிற இந்த கிளிப்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதான் நம்ம ஹீரோ மாதிரி நிறைய ரொம்பவே சக்தி வாய்ந்த கிளிப்பர், அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு தலைவர் வந்து அவருடைய பையனான என்னுடைய ஹஸ்பண்டையே கொலை பண்ணிட்டாரு, ஸோ அவரை பழி வாங்கணும், அவர் எங்க இருந்தாலுமே விடக்கூடாது, அதுக்கு கரெக்டான ஆள் அந்த தலைவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான், அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கூட்டிட்டு வராங்க. ஸோ அவங்களும் அவங்களுடைய பையனை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்டை நான் பழி வாங்காம விட மாட்டேன், அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும், ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவும் குண்டு ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா எங்க போறாங்கன்னா இந்த பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெட்டை மீட் பண்றதுக்காக போறாங்க. நம்ம குண்டு ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு போறான். அவங்க கிட்ட இவங்க ஒரு ஸ்வாட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதான் அந்த சில்வர் மூணை ஜெயிச்சு அவருடைய ஸ்வாட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்வாடை இவங்க கிட்ட காமிக்க அந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்வாடோடைய மதிப்பு வந்து ரொம்பவே அதிகம் போல, அதனால நம்ம ஹீரோவுக்கு விருந்து மாதிரி ஒன்றும் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது ஏதோ பேட்லேண்ட்குள்ள ஏதோ சம்பவம் நடந்து போச்சாமே, ஏதோ ஃபர்ஸ்ட் ஏரியாவுடைய தலைவர் அவருடைய பையனையே கொலை பண்ணிட்டாராமே, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏரியாவுடைய தலைவரை நம்ம ஹீரோ தான் கத்தியால குத்திருப்பான், அப்படின்னா அவர் சாகலையா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ தங்குறதுக்கு ஒரு ரூமையும் கொடுக்குறாங்க, கூடவே ஒரு பொண்ணையும் அனுப்பி விடுறாங்க நம்ம ஹீரோக்காக. ஆனா நம்ம ஹீரோ தான் வல்லவன் நல்லவன் ஆச்சு, ஸோ அந்த பொண்ணை தொட கூட இல்லை. அதனால அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோடைய கேரக்டர் புரிஞ்சு போய் ஹீரோ கிட்ட என்ன ஹெல்ப் கேட்கறானா, அந்த மாதிரி என்ன இந்த ஹெட் வந்து அடிமையா வச்சிருக்கிறான், ப்ராஸ்டிடியூட்க்கு யூஸ் பண்ணிக்கிறான், எனக்கு இதுல விருப்பமே இல்லை, அதையும் தாண்டி என்னுடைய பொண்ணையும் அவன் கடத்தி வச்சிருக்கிறான், ஸோ என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க, அந்த ஹெட் கிட்ட இருந்து விடுதலை பண்ணுங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே பெருசா ரியாக்ட் எதுவும் பண்ணல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பிளான் போடுறான்னா, சரி இங்க இருந்து கிளம்பிடலாம், நம்ம பேட்லேண்ட்குள்ள போறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கிளம்பலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெட் வந்துட்டாரு. கூடவே இந்த ப்ராஸ்டிடியூட் பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவளை அடிச்சு சித்திரவதை பண்ணிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வருது, ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து நேற்று பேசியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே பக்கத்து ரூம்ல இருந்து யாரோ ஒட்டு கேட்டு இந்த ஹெட் கிட்ட சொல்லிட்டாங்க போல. அதனால ஹீரோவை பார்த்து அந்த ஹெட் என்ன சொல்றாருன்னா, என்னடா நீ இந்த பொண்ணை காப்பாத்திருவியோ, உனக்கு என்ன அவ்வளோ சீனா என்ன, உன்கிட்ட வந்து இவ ஹெல்ப் கேட்டிருக்கிறா, இங்க பாரு இவளுடைய பொண்ணு தான் இது, இவளையும் நான் இங்க உள்ள அந்த ப்ராஸ்டிடியூட்க்கு யூஸ் பண்ண தான் செய்வேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த சின்ன பொண்ணை பார்த்ததுமே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருது. அதனால யோசிக்காம களத்துல இறங்குற அந்த ஹெட் கூட சண்டை போடுறதுக்காக. அப்புறம் என்ன சண்டை பயங்கரமா நடக்குது. அங்க இருக்கிற அடியாட்கள்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ யாருன்னே தெரியாம சண்டை போட வராங்க. ஹீரோ எல்லாத்தையுமே போட்டு பந்தாடுறான், வெளுத்து வாங்குறான் எல்லாத்தையுமே. கடைசியில் அந்த ஹெட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சில்வர் மூனுடைய ஸ்வாட் எடுத்து இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம குண்டு ஃப்ரெண்டை அதையும் அட்டாக் பண்ணி அந்த ஸ்வாட் எடுத்து அவங்க கிட்ட தூக்கி போட ஹீரோ அதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணி கொலை பண்ணிட்டு கடைசியாக அந்த ப்ராஸ்டிடியூட்டையும் அவங்க பொண்ணையும் காப்பாத்திடுறான். அந்த ஹெட்டோடைய வண்டி இருக்கும் இல்லையா, அதே எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம தலைவரை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துக்கு வந்துட்டாரு போல. கூடவே கையில நம்ம ஹீரோயினுடைய பையனையும் வச்சிருக்கிறாரு. ஸோ இது மூலமா நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சு போகலன்றது தெரிய வருது. அது போக இவருக்கு நிறைய ஹாலோசினேஷன்லாம் வர ஆரம்பிக்குது. கூடவே இவருடைய பையனுடைய ஆவியும் தெரிய ஆரம்பிக்குது, இவர் தானே கொலை பண்ணியிருப்பாரு. அது போக அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, ஹீரோயின் உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, உனக்கு டியூமர்லாம் சரியாக போறது கிடையாது, அதுலயும் உன்னை ஏமாத்துறா, தப்பிச்சு போக போறா அப்படின்னு சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி எடுத்து ஹீரோயினுடைய பையனை கொலை பண்ணலான்னு வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வந்து அவர்கிட்ட எப்படியோ பேசி மயக்கி பையனையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறா. அதே சமயத்துல இவங்களுடைய இடத்துக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அவங்களுடைய அடியாட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தலைவர் வந்து இங்கதான் தங்கி இருக்கிறாருன்றது. அது போக இவங்களுக்கு என்ன கோவம்னா, இவங்களுடைய பையன், அதாவது அந்த தலைவருடைய ஒய்ஃப் தானே இவங்களுடைய பையனை தலைவர் கொலை பண்ணிட்டதுனால பழி வாங்கணுன்றதுக்காக தான் அங்க வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வெளியில அட்டாக் பண்ணிட்டு இருக்க இங்க இந்த தலைவர் உஷாராகிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் வந்து இந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அதே சமயத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இந்த இடத்த அடிச்சுட்டு உள்ள வரும்போது அங்க பயங்கரமா பாம்லாம் வெடிக்குது, செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ஸோ வசமா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து நம்ம தலைவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. நீயா என்ன அட்டாக் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை விசாரிக்கிறதுக்காக உள்ள கூட்டிட்டு போயிட இந்த சைடு நம்ம ஹீரோயின் தப்பிச்சு பண்ண விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ஆளையும் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் எங்க இருக்கானா அப்படியே காட்டுக்குள்ள அந்த அடியாளுங்களுக்கு மறைஞ்சி தங்கிட்டு இருக்கும் போது டக்குனு இவளை வேற யாரோ கடத்துறாங்க. யாருன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த விடோ லேடியோட ஆளுங்க. ஸோ நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அந்த விடோ லேடி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, எதுக்கு நீ காட்டுக்குள்ள அவங்களுக்கு மறைஞ்சிருந்த, உண்மையை சொல்லு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி அந்த தலைவர் வந்து என்னை கடத்திட்டாரு, இவ்வளவு நாள் நான் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தேன், இப்போ தான் எப்படியோ நான் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல. ஸோ அந்த விடோ லேடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா பதிலுக்கு அந்த தலைவர்கிட்ட நம்ம ஹீரோயினை போட்டு விட்டுறான். எதுக்குன்னா அந்த தலைவர் வந்து
வந்து மற்ற பேரோன்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு இந்த விடோ லேடிக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துருந்துருப்பாரு. அதனால அவருக்கு தேவையானது நம்ம ஹீரோயின் தானே, அதனால ஹீரோயினை போட்டு விட்டுடுறா. அப்படியே சீனை கட் பண்ண அந்த சைடு நம்ம எம்கேவை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த துறவி மடத்துலேருந்து தப்பிச்சு பக்கத்தில் உள்ள காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் நிறைய டெட் பாடி வந்து தொங்கிட்டு இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு சைடில் வரும்போது ஒரு தோட்டம் இருக்கும். அது போக இவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கின்றதுனால அந்த தோட்டத்துல இருந்து ஒரு கேரட் எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த தோட்டக்காரர் அங்க வந்துட்டாரு. யாரா நீ என்னுடைய இடத்துல சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்கேவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஸோ இவனுக்கு ரத்தம்லாம் வருது. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இவனுடைய டார்க் சைடு வந்து வரல. என்னது இது நமக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இவனுடைய ட்ரெயினர் ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ வந்து ஒரு கோடாரையை வச்சு அந்த இடத்துக்கார அட்டாக் பண்ணி இந்த எம்கேவை காப்பாத்துறா. ஸோ இவளும் பாத்தீங்கன்னா நம்ம எம்கே கூட சேர்ந்துடலான்ற மாதிரி நினைச்சிட்டா போல. அதனால ரெண்டு பேரும் அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. கைவிடப்பட்ட ஹோட்டல் தான். ஸோ இங்க தான் ரகசியமா நிறைய பேர் தங்குவாங்க போல. அதனால இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த துறவி மடத்தோடைய மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆட்கள் வந்து நம்ம எம்கேவையும் இந்த ட்ரெயினரையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஏதோ ஸ்பெஷலான டிவைஸ் வச்சிருக்காங்க. அது வழியா தேடி இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்த இந்த ரெண்டு பேரும் இங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், மாட்டினா அவ்வளோதான், தூக்கிட்டு நம்மளே போய் கொலை பண்ணாலும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு ரகசியமா தப்பிக்கலான்னு பார்க்கும்போது யாரோ வந்து நம்ம எம்கேயோடைய வாயை பொத்துறாங்க. யார் எதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஸோ நம்ம ஹீரோவும் இந்த ஹோட்டலுக்கு வந்து இருந்திருக்கிறான். அது மூலமா நம்ம எம்கேவையும் மீட் பண்ணியிருக்கிறான். ஏன்னா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த குண்டு ஃப்ரெண்டு கிட்ட வா நம்ம எம்கேவை காப்பாற்றணும், அந்த துறவி மடத்துக்கு போகணும் அப்படின்னதும் துறவி மடமா அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக வந்திருந்திருப்பான். ஸோ இப்போ மொத்தமாக 3 பேரும் அந்த மாஸ்டரோடைய ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது வசமா மாட்டிக்கிறாங்க. அந்த துறவி எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா, ஸோ பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு போராட்டம் பண்ணி பார்க்குறான். கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே ஏதோ டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்த சண்டையில அந்த ட்ரெயினர் பொண்ணு வந்து ஒரு ராட்லயா முட்டி இறந்து போறா. அது போக நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இருக்கிற இடத்த உடைச்சிட்டு ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம குண்டு பைய ஃப்ரெண்டு தான். அவன் என்ன சொல்றானா, நான் எதுக்கு தெரியுமா வரமாட்டேன்னு சொன்னேன், நானும் அந்த துறவி மடத்தை சேர்ந்தவன் தான்ப்பா, அந்த மாஸ்டருக்கு கீழே தான் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன், ஸோ இனிமேல் பயப்பட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா இப்ப சண்டை போடுறாரு. இவருடைய சண்டையெல்லாம் பார்க்க வெறித்தனமா இருக்குது. நிறைய டெக்னிக்லாம் கத்து வச்சிருக்காரு. ஏதோ விரலால வித்தெல்லாம் பண்ணி பயங்கரமா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி சண்டை போட கடைசியா நம்ம ஹீரோவும் இவரும் அதுக்கப்புறம் அந்த எம்கேவும் சேர்ந்து எல்லாத்தையுமே தோக்கடிச்சிடுறாங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டுருது. ஸோ அதனால அவனுடைய செஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஏதோ விரலால வித்த பண்ணி நரம்பு மூலமா ஏதோ ஒரு பாய்சனை செலுத்திருக்காங்க போல. அது வந்து உடம்பு ஃபுல்லா பரவிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம குண்டு ஃப்ரெண்டுக்கு நல்லாவே புரிஞ்சு போகுது. இது வந்து ஒரு விதமான டெக்னிக் போல. இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அப்படியே கனவு உலகத்துல போயிருவாங்க போல. சாகர் வர அங்கதான் இருப்பாங்க போல. ஸோ இதுல இருந்து காப்பாற்றணும்னா அது மாஸ்டர் ரூம்ல இருக்கிற ஒரு சுவடியில மட்டும்தான் இருக்கும் போல, ஒரு குறிப்புல இருக்கும் போல. அந்த குறிப்பை நம்ம ஆட்டை போட்டு அது மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் ஹீரோவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா செத்து போயிடுவான். ஸோ அதுக்கு நம்ம அந்த துறவி மடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கார்ல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா வேகமா துறவி மடத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்ததுமே கார்ல நம்ம ஹீரோவை படுக்க வச்சுட்டு நம்ம குண்டு ஃப்ரெண்டும் எம்கேவும் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ள யாருக்கும் தெரியாம என்ட்ரி ஆகுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற துறவி எல்லாருமே டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு டைம் வந்து போயிடுவாங்க போல. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சீக்ரெட்டான ரூம்க்கு வந்து அந்த மருத்துவ குறிப்பு இருக்கிற ஒரு இதையும் ஆட்டையை போட்டுடுறாங்க. அந்த டைம்ல தான் இந்த குண்டு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோடைய அந்த காம்பஸையும் பாக்குறான். அதையும் எடுத்து வச்சுக்கிறான். சரி இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா மாஸ்டர் வந்துட்டாரு. அவளை தான் அவங்களை எதிர்த்து இவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அதுலயும் அந்த மாஸ்டர் குண்டு ஃப்ரெண்டை பார்த்து என்னப்பா தம்பி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னதும் எனக்கும் இங்க வர விருப்பமே கிடையாது, இருந்தாலும் என்னுடைய ஒரு நண்பனை காப்பாற்றணும் அதனாலதான் அப்படின்னு நம்ம குண்டு ஃப்ரெண்டு மாசா டைலாக் பேச. ஸோ அங்க இருந்த நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இவங்க எல்லாத்தையுமே பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம எம்கேவும் குண்டு ஃப்ரெண்டும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் குண்டு ஃப்ரெண்டு நல்லா யோசித்து என்ன பண்ணிட்டானா சின்ன இதை வச்சு எல்லாருடைய ரத்தத்தையும் வெளியில எடுத்துடுறான். ஸோ அப்படி ரத்தம் வெளியில வந்தா என்ன ஆகும்னா அவங்களுடைய டார்க் மோட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் இல்லையா. அதனால அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே மத்த எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமான குழப்பமே நடக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம குண்டு ஃப்ரெண்டும் எம்கேவும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஹீரோக்கு ஒரு இடத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல ஹீரோ வந்து கனவு உலகத்துக்குள்ள இருக்கிறான் இல்லையா. எங்க இருக்கிறானா அவனும் அவனுடைய ஒய்ஃபான ஹீரோயினும் சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் அவனுடைய பையன் கூட இருக்கிற மாதிரியும் திடீர்னு அவனுடைய பையன் ரத்த வெள்ளத்துல வந்து நீ ஒரு கொலைகாரன் அப்படின்னு ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல ஹீரோ நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பான் இல்லையா பாஸ்ட்ல. அதனால அவங்களுடைய ஆவிலாம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி நிறைய கனவு வந்து வந்துட்டு இருக்குது. கனவு உலகத்துல தான் இருக்கிறான். இங்க வெளியில என்ன பண்றாங்கன்னா அந்த குறிப்பை வச்சு படிச்சு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்குபஞ்சர் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு நீடில் எல்லாம் எடுத்து அதை காயப்பட்ட இடத்துல குத்தி வித்தியாசமான முறையில ஏதோ பண்ணி அந்த பாய்சனை வெளியில எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த காட்டுக்கு சைடில் கொஞ்சம் தண்ணி ஓடும். அது பக்கத்தில் உட்காந்து நம்ம குண்டு ஃப்ரெண்டும் அந்த எம்கேவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் குண்டு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நானும் அந்த துறவி மடத்தில் இருந்தவன் தான். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த துறவி மடத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவளை வந்து அவளுடைய சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதுல இருந்து விடுபடுறதுக்காகவும் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணிட்டானா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டா. ஸோ அவளை தான் நான் தேடிட்டும் இருக்கிறேன். அவளுடைய பேர் வந்து மினார்வான்னு நினைக்கிறேன். கூடவே விடோன்ற மாதிரி கூப்பிடுவாங்க போல. ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போனவா ஏதோ ஒரு பேரனுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஹெட்ல யாரையோ ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டாலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நமக்கு தெரியுது விடோ லேடியை பற்றி தான் இந்த குண்டு ஃப்ரெண்டு பேசுகிறான் போல. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம அஃபேர் பண்ண தான் காமிக்கிறாங்க. அவ பாத் டப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் என்னன்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா இவளுடைய அடியாட்கள் எல்லாத்தையுமே யாரோ அடிச்சு போட்டிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம விடோ லேடி வரா. கூடவே ஃபர்ஸ்ட் ஏரியாவுடைய தலைவரும் வராரு. ஸோ அந்த விடோ லேடி வந்து எந்த ஒரு பொண்ணையும் அடிக்க மாட்டா போல. அதனால நான் தேவையில்லாம யாரையுமே அடிக்க மாட்டேன். ஸோ என் கூட போட்டி போட்டு நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ தப்பிச்ச மாதிரி அப்படின்னதும் உடனே இந்த அஃபேர் பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவளுக்கு பெருசா சண்டை எதுவும் போட தெரியாது. இருந்தாலும் இப்போ இதை தவிர வேற எதுவும் வழி கிடையாதுன்றதுனால சண்டை போட ட்ரை பண்றா. இருந்தாலும் விடோ லேடி ஈஸியா அவளை ஜெயிச்சு அவளையும் சிறப்பிடிச்சிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி விடோ லேடி அந்த முதல் தலைவர் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கானா, இந்த பேரன் மிச்ச பேரனுடைய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜெயிக்கிறது தான் இவங்களுடைய பிளானு. அப்படியே சீன் கட் பண்ண இந்த சீன் நம்ம ஹீரோவை காமிச்சா அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதனால அந்த குண்டு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவையும் அந்த எம்கேவையும் எங்கே கூட்டிட்டு வரானா ஸ்மக்லிங் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். ஏன்னா இங்க இருந்து மனிதர்களை கொஞ்சம் அடிமைகளா அந்த பேட்லேண்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க போல. ஸோ அதுல ஒருத்தங்களா இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மூலமா பேட்லேண்டுக்குள்ள போறாங்க. ஸோ அடிமைகள் வந்து எங்க போவாங்க, அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு தலைவி இருந்தாங்க இல்லையா, அவங்க தானே அந்த அடிமைகளுக்கெல்லாம் தலைவி, அந்த இடத்தோடைய தலைவி அவ தானே. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க வந்ததுமே அந்த இடத்துல நம்ம ஹீரோ குண்டு பையன் எம்கேன்னு எல்லாத்தையுமே சிறை பிடிச்சிட. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய சட்டையை கழட்டி காமிச்சு இந்த மாதிரி நான் ஒரு கிளிப்பர், உங்களுடைய தலைவி கிட்ட நான் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணணும், பேசலாமா அப்படின்னதும் இதை அவங்க தலைவி கிட்ட சொன்னதும் அவங்களும் சரின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விடோ லேடியும் முதல் ஏரியாவுடைய தலைவரும் ஒன்று சேர்ந்து அவங்கள எதிர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத எல்லா பேரனுடைய ஹெட்டையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த விடோ லேடி என்கிட்ட ஹெல்ப் கேட்டா நான் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அந்த மீட்டிங்ல எல்லாருமே அவளுக்கு அகைன்ஸ்டா இருந்ததுனால என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா அடுத்த டார்கெட் அவ என்னதான் அட்டாக் பண்ணுவா. ஸோ அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், அவளை அதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு சரின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த விடோ லேடிக்கு வந்து யாரை பிடிக்கும்னா இந்த எம்கேவை தானே பிடிக்கும், அவனை தானே பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த இன்ஃபர்மேஷனாவே நம்ம பரப்பி விட்டு அவளை ஒரு இடத்துக்கு வர வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சூப்பரா ஒரு பிளான் போட, அந்த பிளான் படியே பார்த்தீங்கன்னா ஒரு அடியாலும் அந்த விடோ லேடி கிட்ட மாற்ற மாதிரி மாட்டி இந்த நியூஸை சொன்னதும் இந்த விடோ லேடியும் எம்கேவை பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ எம்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த குண்டு பையனையும் சிறையில தான் அடைச்சு போட்டிருப்பாங்க. அவனை அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போறான் நம்ம ஹீரோ. அதே மாதிரி அந்த விடோ லேடியும் பார்த்தீங்கன்னா அந்த எம்கேவை பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாரு, நம்ம வெள்ள தலைவியோடைய ஆட்களும் நம்ம ஹீரோ தானே. அங்க வந்து அவங்க வந்து கரெக்டா விடோ லேடியை மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஸோ அவளும் வசமா மாட்டிக்கிறா. அது போக அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஷாக் ஆகுறா. உடனே அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு, உன்னுடைய வைஃபும் உன்னுடைய குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் இப்ப என் கூட சேர்ந்துட்டேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ அவனுடைய வைஃப்காக தானே இங்க வந்தான், ஹீரோயின்காக தானே இங்க வந்தான். அதனால என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு அங்க இருந்த எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சொல்ல போனா இந்த வெள்ளத்தலைவிக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். இந்த விடோ லேடி கூட சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம தலைவரை காமிக்கிறாங்க. அவருடைய இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் வச்சிருக்கிறாரு, கூடவே நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அது போக ஹீரோயினுடைய பையனை பார்த்துட்டு இந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ராஜ்யத்தை இவன் தான் ஆளப்போறான், இவனை நான் தான் வளர்க்க போறேன், அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஹீரோயின் வந்து அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சாக்குல பாக்குறாங்க. இங்க பாரு, நீ மட்டும் கல்யாணம் பண்ணலனா என்ன ஆகும் தெரியும்ல, உன்னையும் கொல்லுவேன் உன்னுடைய குழந்தையும் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட. ஸோ இவளுக்கு இப்போ வேற வழியே கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒத்துக்கிறா. ஸோ ரொம்ப ஃபீல் பண்றா. இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால ஒரு சடங்கு மாதிரி வைக்கிறாங்க. அந்த சடங்கு வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய முன்னிலையில தான் இந்த கல்யாணமும் நடக்குது. ஸோ அவங்களுக்கும் விருப்பம் இருக்காது, இருந்தாலும் அந்த சடங்கு வந்து எப்படியே முடியுது, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. அப்படியே நைட் ஆகுது. இந்த தலைவர் அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வரவும் கரெக்டா இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து உயிரோட இருக்கானா, அவன் தப்பிச்சிட்டானா, அவனும் விடோ லேடியும் சேர்ந்து உங்களை எதிர்க்க பிளான் போடுறாங்களா, எனக்கு இப்பதான் தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதை கேட்டதுமே ஷாக் ஆகுறா. ஹீரோ இங்க தான் இருக்கானான்ற மாதிரி. அதே சமயத்துல இந்த தலைவருக்கும் செம டென்ஷன் ஆகுது. அப்படின்னா அவனுடைய கதையை முடிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஆளுங்களை என்ன பண்றானா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள மனித வெடிகுண்டா மாற வச்சு அந்த விடோ லேடியோட இடத்துக்குள்ள போக சொல்றான். அது போக கண்டிப்பா அடுத்தது ஹீரோ இந்த இடத்துக்கு தான் வருவான்னு சொல்லிட்டு இவனுடைய என்ட்ரன்ஸ்
என்ட்ரன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம் வந்து செட் பண்ண வைக்கிறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் இப்போ அந்த விடோ லேடி கூட சேர்ந்துட்டான் இல்லையா. சோ ஹீரோயின் எங்க இருக்காங்க, இவனுடைய பையன் எங்க இருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே விடோ லேடி சொல்லிட்டாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இவன் தான் எம்கே, இவனை தான் நீங்க தேடிட்டு இருந்தீங்க, ஆனா இவனுடைய பவர் வந்து இப்போ கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்னும் போது விடோ லேடி நம்ம எம்கேவை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ஒரு புக் வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அந்த புக்கை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து இதான் சிட்டி ஆஃப் அசுரா புக், இது மூலமா உன்னுடைய பவரை திரும்ப கொண்டு வரலான்னு போது நம்ம எம்கே என்ன சொல்றானா, இல்ல அது முடியாது, எனக்கு வேண்டாம் அந்த பவர், அதனால இன்னசென்ட் பீப்புள்ஸ் தான் செத்து போனாங்க, சொல்ல போனா என்னுடைய அம்மாவும் அதனால தான் செத்து போனாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அடுத்தது இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம அந்த தலைவரை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலாம், அவங்கள அட்டாக் பண்ணி ஹீரோயினை மீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு அப்படியே வெளியில வரவும் வெளியில பார்த்தா இவங்களுடைய ஆட்கள் எல்லாத்தையுமே அந்த தலைவருடைய அந்த மைண்ட் வாஷ் பண்ணிருப்பான் இல்லையா, மனித வெடிகுண்டா மாறி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. சோ அதுல அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கும் தலைவருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, இனிமேல் உங்களால எதுவும் பண்ண முடியாது, அது போக நீ என்ன டீல் போட்டிருந்த, நீ தானே ஹீரோயினை தலைவர்கிட்ட ஒப்படைச்ச, அது போக எல்லா பேரனுடைய ஹெட்டையும் அந்த தலைவர் கூட சேர்ந்து தோக்கடிப்பேன்ற மாதிரி டீல் போட்டிருந்தல, அது என்னாச்சுன்ற மாதிரி இந்த விடோ லேடியை பார்த்து கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோவும் இதை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கிறான். அதே சமயத்துல இந்த மனித வெடிகுண்டும் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்க அவ்வளவுதான் அந்த இடமே கொலாப்ஸ் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ எப்படியே தப்பிச்சிடறான். என்ன நினைச்சுக்கிறானா, இந்த மாதிரி விடோ லேடியாவும் நம்ப முடியாது, இனிமேல் நம்ம மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் ஏரியா தலைவன் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம குழந்தையும் ஒய்ஃபையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து வெளியில வந்தா வெளியில பாத்தீங்கன்னா நம்ம குண்டு ஃப்ரெண்டு நிக்கிறான். சோ அவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருப்பான். சோ அவன் கிட்ட என்ன சொல்றானா, அங்க பாரு நீ இந்த விடோ லேடி கிட்ட இருக்கிற எம்கேவையும் காப்பாத்து, கூடவே அந்த புக்கையும் அப்படியும் எடுத்துருங்க, நான் போயிட்டு என்னுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பிட. இந்த சைடு நம்ம குண்டு ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா இந்த விடோ லேடி இருக்கிற இடத்துக்குள்ள வரான். வந்து அந்த எம்கேவை மீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும், அதுக்கு முன்னாடி அந்த புக் வேணும் அப்படின்னதும், அந்த புக்கு வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாது, ஏன்னா அதுல வந்து ஒரு காம்பஸ் வைக்கணும், வச்சா மட்டும்தான் அதுல உள்ள சிக்னல் காட்டும் நினைக்கிறேன், எனக்கு அதை பத்தி தெரியலன்னும் போது, காம்பஸ் தானே அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, அதை நான் எப்போவோ எடுத்துட்டேன்ற மாதிரி கையில காட்டுறாரு. ஸோ இவர் அந்த துறவி மடத்துல இருந்து ஆட்டையை போட்டிருப்பார் இல்லையா. ஸோ அதனால இவங்க இப்போ என்ன பிளான் போடுறாங்கன்னா, அந்த விடோ லேடியோடைய ஆஃபீஸில் இருக்கிற புக் எப்படியாவது எடுக்கணுன்றது. ஸோ அதனால நைட் டைம் யாருக்கும் தெரியாம அதை வந்து எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா கரெக்டா விடோ லேடி அந்த இடத்துக்கு வந்து, இந்த புக்கே ஏன் தேடுறீங்க, இது என் கிட்டலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்லிட்டா. ஸோ இவளுக்கு இவங்களுடைய பிளான் தெரிஞ்சிடுச்சு போல. அது போக இந்த விடோ லேடியை பார்த்த நம்ம குண்டு ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த குண்டு ஃப்ரெண்டு தானே சின்ன வயசுல அந்த விடோ லேடியை காப்பாத்தி இருந்திருப்பான், அதையும் தாண்டி அவளுக்கு ட்ரெயின் பண்ணது எல்லாமே இவன் தான். ஸோ நீ இங்கேயா இருக்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல பார்க்கும்போது, ஓ என்னுடைய குருநாதரா, சரி உங்களை நான் இப்படி பார்த்ததுல சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியல, நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஜெயிலுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர்னு கூட பார்க்காம ரெண்டு பேரையும் ஜெயில பிடிச்சு போட சொல்லிடுறா. ஆனா இது வந்து நம்ம டில்டா பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கல. அம்மா கிட்ட வந்து, அம்மா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நிறைய என்கிட்ட மறைச்சிட்டீங்க, உண்மையா சொல்லுங்க, இது யாரு, அது போக எம்கே எதுக்கு இவ்வளவு நாள் தேடினீங்க, அப்படி உங்களுடைய ரகசியம் என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஆனா இந்த விடோ லேடி வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க. இதனால டில்டா பொண்ணுக்கும் விடோ லேடிக்குமே சண்டை வருது. என்னதான் டில்டா பொண்ணு ரொம்பவே நல்லா சண்டை போட்டாலும் அவளுடைய அம்மாவை எதிர்க்கிற அளவுக்கு அவகிட்ட சக்தி இல்ல போல. டில்டாவை விடோ லேடி தோக்கடிச்சு அவளையும் பாத்தீங்கன்னா அந்த ஜெயில போட்டு அடைச்சு வச்சிடறான். என்னதான் ஜெயில அடைச்சு போட்டாலுமே இந்த டில்டா பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு 3 பேரையும் திறந்து விட்டுட. உடனே 3 பேரும் பாத்தீங்கன்னா நல்லதுரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்ல ஏறி அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ எங்க வரானா, இவன் இதுக்கு முன்னாடி இந்த பேட்லேண்ட்ல தலைவனுக்கு கீழே வேலை பார்க்கும்போது ஒரு பைக் வச்சிருப்பான் இல்லையா, அதை சீக்கிரட்டா ஒரு இடத்துல விட்டு இருந்திருப்பான், அந்த இடத்துக்கு போறான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவனுடைய பைக்கை பார்க்கறான். இன்னுமே அப்படிதான் கெத்தா இருக்குது. அது போக அது கூடவே சேர்த்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவனை தேடி போறான். இந்த சைடு தலைவனை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கான் இல்லையா, அவனுடைய அடியாளங்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ வந்தாலும் வருவான், ஸோ அவனை சாதாரணமா இடப்படக்கூடாது, அவனை உங்க இறுதி மூச்சு வர போராடி எப்படியாவது ஜெயிச்சு கொலை பண்ணிடணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட்டா பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லுமே இந்த தலைவன் வந்து பாம் செட் பண்ணிருக்கான், உங்களை ரொம்பவே அடிமையா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், உங்களுடைய மைண்டை கொலாப்ஸ் பண்ணிட்டான், அவனை நம்பாதீங்க, நீங்களும் இதுல செத்து போயிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே தலைவனுக்காக உயிரை கொடுக்குற மாதிரி இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க சொல்றத ஏத்துக்கல. பதிலுக்கு இந்த தலைவன் என்ன சொல்லிடுறானா, இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கொலை பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு 2 பேரை அனுப்பிச்சு வச்சிடறான். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கொலை பண்ணலான்னு போகும்போது அவங்கள தள்ளி விட்டுட்டு ஓட பாக்குறாங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்புறம் என்ன, அந்த 2 பேரையும் அடிச்சு போட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் காப்பாத்திடுறான். ஸோ இதனால இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த தலைவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியும், ஒரு சீக்ரெட்டான இடத்துல இருக்கிறான், ஆனா அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட பாம் செட் பண்ணி இருக்கிறான், உள்ளத்தவனுடைய ஒய்ஃபும் குழந்தையும் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கெத்தா அந்த இடத்துக்கு போறான். நம்ம ஹீரோவை எதிர்பார்த்து தான் அந்த தலைவனும் காத்துட்டு இருக்கிறான். வந்துட்டியா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் உன்னால இங்கிருந்து போகவே முடியாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அடியாட்களை வச்சு இந்த நெருப்பு அம்புலாம் விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ எப்படியோ மேனேஜ் பண்ணிடுறான். இருந்தாலும் கடைசியாக ஒரு பாம்பை தூக்கி கரெக்டாக ஹீரோ மேலே போட அது அப்படியே வெடிச்சு சதுருது. நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துட ஹீரோ மேலே பில்டிங்கும் விழுந்துருது. ஸோ ஹீரோ செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம குண்டு ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோ மேலே நிறைய கல் விழுந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்தா இன்னும் நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கிறான். இங்கே என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த அடியாட்கள் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் இந்த குண்டுக்காரனும் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையுமே வெறித்தனமா அடிக்கிறாங்க. பயங்கரமா இருக்கும் இந்த சண்டைலாம். ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குண்டு ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, நீ போய் ஹீரோயினையும் உன்னுடைய பையனையும் காப்பாத்து, மத்த எல்லாருமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோ எங்க வரானா ஒரு ரூமுக்கு வரான். அங்கதான் அந்த தலைவன் நம்ம ஹீரோயினையும் அந்த குழந்தையையும் பிடிச்சு வச்சிருக்கான். ஸோ ஹீரோயின் ஹீரோ பார்த்ததுமே ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க இல்லையா. அதே டைம்ல அந்த தலைவனும் பாத்தீங்கன்னா, வாடா வா இப்போ என் கூட நீ மோது, யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் எடுத்து ஹீரோ கூட சண்டைக்கு போறான். ஸோ என்னதான் அந்த தலைவனுக்கு வந்து டியூமர் இருந்தாலுமே பயங்கரமா சண்டை போடுறான். பறந்து பறந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவுக்கு ஈடு கொடுத்து சண்டை போடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த சில்வர் மூனுடைய வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அவனும் நிகரா சண்டை போட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த தலைவனுடைய நெஞ்சிலையா சுவாடை இறக்கிட்டான். அவ்வளோதான், அவன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட. அவ்வளோதான், ஹீரோ வேகமாக போய் ஹீரோயினை மீட் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிட்டதுனால எமோஷனலாக பேசிக்கிறாங்க. சரி வா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு முன்னாடி போகும்போது கீழே விழுந்திருப்பான் இல்லையா அந்த தலைவன், அவன் பாதி உயிரில் கண்முழிச்சு டக்குன்னு பக்கத்தில் இருந்த ஹீரோயினை ஒரு கம்பி வச்சு பிடிச்சு வச்சு, என்ன ஈஸியாக தோக்கடிச்சிடலான்னு நினைச்சியா, என்ன உனக்கு ரெண்டு பேரையும் நான் கொடுத்துருவேன்னு நினைச்சியா, ஒழுங்கா அந்த குழந்தைய கொடுத்துரு, இல்லைனா ஹீரோயினை என்கிட்ட கொடுத்துரு, ரெண்டு பேர்ல ஒருத்தங்க மட்டும்தான் உன்னால எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னதும் ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைய கூட்டிட்டு ஓடி போயிடு, என்னை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ போற மாதிரி இல்ல. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, டக்குன்னு அந்த கம்பி இருக்குல்ல அத அந்த தலைவன் கையாலே இவங்க மேல சொருகி அதை வச்சு அந்த தலைவன் மேலேயே சொருகிட்டாங்க. அவ்வளவுதான், அதனால அந்த தலைவனும் இறந்து போறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அடிபட்டுருது. வேகமா நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறதுக்குள்ள அவங்களும் சாக போறாங்க. ஹீரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நம்மளுடைய குழந்தைய நல்ல குழந்தையா வளர்த்துரு, அவனுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடு, எப்படியாவது அவனை அந்த சிட்டி இருக்குன்னு சொன்னல அங்க கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு எமோஷனலா பேச, ஹீரோவும் இல்ல நீ என்னை விட்டு போக கூடாதுன்ற மாதிரி சொல்றதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து அப்படியே இறந்து போறாங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் வந்து போயிடுறான். அப்படியே ஹீரோயினை வெளியில தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல புதைக்கிறான். குழந்தையையும் பாக்குறான். மனசுல அவ்வளோ கவலையை வச்சுக்கிட்டு அப்படியே நேரா நடக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல நம்ம குண்டு ஃப்ரெண்டை காமிச்சா அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பைக் எடுத்துட்டு நேரா ஏதோ ஒரு இடத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கிறான். ஸோ ஏதோ ஒரு டவருக்கு வரான். அந்த டவருக்குள்ள போனதுமே இவன் புக் வச்சிருந்தான் இல்லையா, அதாவது இந்த புக்கை அந்த ஜெயில இருந்து தப்பிக்கும் போது விடோ லேடி கிட்ட இருந்து ஆட்டையை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த புக்கும் அந்த காம்பஸும் இவன் தான் வச்சிருக்கிறான். அதை எடுத்து அந்த டவர்ல இருக்கிற ஒரு மிஷின் பக்கத்துல வைக்கவும், அது வந்து ஏதோ ஒரு டைரக்ஷன்ல காமிக்கவும், அது பக்கத்துல உள்ள பட்டனை அமுக்கவும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏதோ சிக்னல் அனுப்புற மாதிரி தெரியுது. அதே டைம்ல சிட்டி ஆஃப் ஆசரான்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்குது. அப்படின்னா நல்ல டெக்னாலஜி இருக்கிற சிட்டி இங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஆனா அதோட இந்த சீசன் 2வையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ சீசன் 3 சீக்கிரமா போடணும்னா மறக்காம ஒரு 15,000 லைக்கை மட்டும் கொண்டு வந்துருங்க. ஏன்னா அந்த ஹோல் சீசனையும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோல ரெடி பண்றது ரொம்பவே கஷ்டம். எல்லா எபிசோடையும் பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதி அதை வீடியோவை ரெடி பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணீங்கன்னா எனக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். சீக்கிரமா வீடியோவையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீசன் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுல என்ன வருது, சிட்டி ஆஃப் ஆசராவை காமிக்கிறாங்களா, இன்னும் மிச்சம் எத்தனை பேரண்ட்ஸோடைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, நம்ம ஹீரோ அடுத்தது என்ன பண்ண போறான், அந்த விடோ லேடி என்ன ஆக போறாங்க அப்படின்ற எல்லாத்துக்கும் பதில் வந்து கடைசி சீசன்ல தான் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.